வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல நெறைய முறை கேட்டாங்க. அதில இந்த கணக்கு எப்படி போடுறது? நாம எளிமையா பார்த்துரலாம். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸிங்க. ஒரு முறை கவனிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது பாருங்க, 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து. அப்போ பெருசா ஏதோ ஒரு பந்து இருக்கு. அது உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரமா சின்ன சின்ன பந்தா மாத்துனா எத்தனை பந்து கிடைக்கும்? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது ஒண்ணும் இல்ல. இப்போ பெரிய நமக்கு ஒரு லட்டு உருண்டை இருக்கு. அந்த லட்டு உருண்டை ஆரம் வந்து 16 சென்டிமீட்டர். அத சின்ன சின்ன நமக்கு தேன் மிட்டாய் மாரி சின்ன சின்னதா 2 சென்டிமீட்டர் ஆரமா பிரிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, இது பெரிய லட்டு உருண்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன சின்னதா சின்ன சின்னதா ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்க மாரி ஏதோ ஒரு உருண்டையா எத்தனை உருண்டை வரும்? இது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஆரம் உடைய ஒரு உலோக பந்து. அப்போ பந்துனாவே என்ன வடிவம் இருக்குன்னா கோளம் வடிவம். பார்த்துக்கோங்க. இந்த பெரிய பந்துலேருந்து சின்ன பந்து உருக்கி எடுக்கிறாங்கனாவே அதோட கன அளவை தான் நம்ம பிச்சை எடுக்கிறோம்னு அர்த்தம். கன அளவு மாறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னா 4/3 πr3. இங்கே பெருசுலேருந்து சின்னது கண்டுபிடிக்கிறான்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சின்னது தானே கண்டுபிடிக்கணும். அந்த சின்னது பக்கம் பார்த்துக்கோங்க. என்னன்ட்டு சிறிய உலோகத்தின் கன அளவு = பெரிய உலோகத்தின் கன அளவு. இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது என்னன்னா எத்தனை சின்னது வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் முன்னாடி போட்டுக்கணும். இது சின்னதுன்றதுனால 4/3 πr3. இது பெருசுன்றதுனால 4/3 π R போட்டுக்கலாம். பெரிய ஆர் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எத்தனை சின்ன பந்து வருதுன்னு. இந்த இங்கேயே கூட ஃபார்முலாவில் கூட அடிச்சிருங்க. 4/3 இருக்குது, அடிச்சிடலாம். இங்கே பைக்கு பை இருக்குது, அடிச்சிடலாம். இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் எவ்வளோ சொன்னோம்? சின்ன பந்துக்கு 2 சென்டிமீட்டர் சொன்னோம். r3. அப்போ ஆர் எத்தனை ஆர்? 3 வருது. 3ஆக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் r3 தான். கேபிட்டல் ஆர் இருக்குது இல்லையா, அது பாருங்கள், அதுவும் r3 தான். அதை 3ஆக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடிக்கலாம். 1 2 8 16, 1 2 8 16, 1 2 8 16. பார்த்துக்கோங்க. 8 8 64, 64 8 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 8 நாங்க 32, மீதி 6 8 48, 49 50 51, 512. அப்போ சின்ன உலோக பந்து எத்தனை கிடைக்குன்னா 512 உலோக பந்து கிடைக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான். என்னன்னா பெரிய பந்துலேருந்து சின்ன சின்ன பந்தாக பிரித்தா எத்தனை வரும்னு கேட்டால் கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். உலோகம்னு வந்தாவே அதை பார்த்துக்கோங்க. உலோகம் பந்து உருக்குறாங்க. அப்போ பந்து என்ன சைஸில் இருக்குன்னா கோள வடிவத்தில் தான் இருக்குது. அதனால் கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 4/3 πr3. அவ்வளோதான். 2 ஆறு கொடுத்தா பெரிய ஆறு 16, சின்ன ஆறு 2. அவ்வளோதான். சின்ன ஆறு தான். நான் சின்ன உலோக பந்து எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அதனால் சின்னதை பக்கம் ஒரு எண்ணென்னு வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் n = 512. அடுத்து பாருங்கள், இந்த கணக்கும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு. களிமண்ணில் ஒரு கூம்பை செய்கிறாங்க. அதோட உயரம் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டராம். ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளியாக அதை மாற்றுறாங்க. கூம்பை செஞ்சுட்டு அதை உருளியாக மாற்றுறாங்க. ஆனால் ஆரம் 2த்துக்கு சமமாக. அப்படின்னா உருளியோட உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அது நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய பொம்மையிலேருந்து இன்னொரு பொம்மையாக மாற்றுறது, இல்லை இதில் இருக்க ஐஸ்கிரீம் எடுத்து இன்னொருத்தில் எடுத்து நிரப்புறது, அந்த மாதிரி வந்தாவே கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு உயரம் கேட்டிருக்காங்க இல்லையா, இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கூம்பு வடிவம் இருக்கான். கூம்பு வடிவத்தில் ஒரு களிமண் பொம்மை செய்கிறாங்க. அதோட உயரம் பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டர். அதை வந்து அதே மாதிரி இந்த உருளையாக மாற்றுறாங்களாம். இது 2த்துக்கும் பார்த்திங்கன்னா 6 சமந்தான். அப்போ பிரச்சனை இல்லை. அதோட ஃபார்முலா மட்டும் இப்போ போடுறேங்க. உருளியோட கன அளவு πr² ஆச்சு. கூம்போட கன அளவு 1/3 πr² ஆச்சு. ஏன் உருளியோட கன அளவு இங்கே போட்டிருக்கோன்னா உருளியோட கன அளவு தானே கேட்குறாங்க. அதனால் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சமமாக இருக்கிறதெல்லாம் இங்கே அடிச்சிடலாம். இந்த பைக்கு பை போயிடுது. அடுத்து 6 6 2 சமந்தான்னு சொன்னோம். 6 2த்துக்குமே சமனா, அப்போ அதையும் அடிச்சிடலாம். அப்போ எச் தான் மாறுது. இது எச்சு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்துக்கோங்க. இது H1ன்னு வச்சுக்கோங்க, இது H2ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தானே கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த H2வை வச்சுக்கோங்க. இது உருளியோட உயரம் நமக்கு தெரியாது, ஏன்னா கண்டுபிடிக்கணும். இது 1/3. இதோட உயரம் கொடுத்துட்டான் இல்லையா. கூம்போட உயரம் எவ்வளோ சொன்னோம்? 24 சென்டிமீட்டர் சொன்னோமா. 1 3 8 24. அவ்வளோதான். H கண்டுபிடிச்சாச்சு. 8. அவ்வளோதான். என்ன சென்டிமீட்டர், அது மறக்காமல் போடணும். உருளையோட உயரம் எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். இந்த கணக்கு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க.
ஒரு களிமண்ணில் பொம்மை செய்கிறான் கூம்பு வடிவத்தில். அதை என்ன அதோட உயரம் 24 சென்டிமீட்டர். அதே ஆரம் ஆரம் ரெண்டுத்துக்கும் சமம் தான். அதே ஆரமாக இருக்கக்கூடிய ஒரு உருளை பொம்மையாக மாற்றுறான். இந்த மண்ணவே எடுத்து உருளை பொம்மையாக மாற்றுறான். அப்போ இதோட உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, இது கண்டுபிடிச்சாச்சு. உருளையோட கன அளவு கூம்போட கன அளவும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்படியே அடித்து கொடுத்தீங்கன்னா சரி. ஆரம் சமம், அதனால் 6 அடிச்சிட்டுங்க. பை இங்கே இருக்குது, பை இங்கே இருக்குது, அடிச்சிட்டுங்க. எச் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த எச்சை வச்சுக்கோங்க. இந்த எச் வேல்யூ கொடுத்துருக்கோம் 24. இந்த ஓர் மூ 8 24 அடித்தா நமக்கு எச்சு வேல்யூ கிடச்சாச்சு. உருளையோட உயரம் தானே வேணும், அதனால் உருளையோட உயரம் 8 சென்டிமீட்டர். மேலே இருக்க 2 கணக்கு கேட்டாங்க. அடுத்து நமக்கு இந்த கணக்கு கேட்டு தான் ஆகணும். அது பார்த்துக்கோங்க. இது ரொம்ப எளிமையான கணக்கு, பார்க்குறது தான் பெருசாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது என்னென்னா ஆரம் 6 சென்டிமீட்டராம், உயரம் 15 சென்டிமீட்டராம். இந்த மாதிரி ஒரு உருளை வடிவ பாத்திரம் இருக்குது. ஒரு பாத்திரம் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்குது. அந்த உருளை வடிவ பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் என்ன பண்ணணும்னா கூம்பு அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பணும். அந்த கூம்போட உயரம் கொடுத்துட்டா 9 சென்டிமீட்டர், ஆரம் கொடுத்துட்டா 3 சென்டிமீட்டர். இப்போ அந்த மாதிரி இந்த உருளை வடிவ பாத்திரத்தில் இந்த பனிக்கூழ் எடுத்து அந்த கூம்பு அரைக்கோளம் இணைந்த வடிவ பாத்திரம் எத்தனை பாத்திரத்தில் நிரப்ப முடியும் அப்படின்னு கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, அது பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினாவே அதை கன அளவாக தான் மாற்றணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரம் உருளை வடிவ பாத்திரத்தில் நமக்கு ஐஸ்கிரீம் இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றுறாங்க. கூம்பு அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் இருக்குது. இந்த கூம்போட உயரம் கொடுத்துட்டா 9 சென்டிமீட்டர். இந்த கூம்போட ஆரம் கொடுத்துனா 3 சென்டிமீட்டர் தான். அப்போ அரைக்கோளத்துக்கும் ஆரம் 3 சென்டிமீட்டர் தான் வரும். இது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த உருளை வடிவ பாத்திரத்தோட கன அளவு இந்த கூம்பு கன அளவும் அரைக்கோளத்து கன அளவும் ரெண்டும் கூட்டுற அளவுக்கு வரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் எத்தனை பாத்திரத்தில் அடைக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, இது கூம்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். இது கண்டுபிடிச்சிடலாம். உருளையோட கன அளவு நமக்கு தெரியும். பாருங்கள், உருளையோட கன அளவு நமக்கு தெரியுமா, πr² ஆச்சா. அடுத்து கூம்போட கன அளவு என்ன, 1/3 πr² ஆச்சு. அரைக்கோளத்தோட கன அளவு என்ன, 2/3 πr³. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த உருளையோட கன அளவுக்கு ஈக்குவலாக இந்த கூம்பு கன அளவும் அதுக்கப்புறம் இந்த அரைக்கோளத்தோட கன அளவும் ரெண்டும் கூட்டினா இந்த மாதிரி கூட்டி எத்தனை பாத்திரத்தை உருவாக்கணும்னு கேட்குறான். பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டும் நாம் கூட்டணும். இப்போ அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு உருளையோட கன அளவுக்கு பை நமக்கு தெரியும். பையை அப்படியே கூட வச்சுக்கலாம். என்ன, உருளைக்கு 6 சென்டிமீட்டராம். r² கொடுத்துருக்கான். அப்போ 2r வரும் இல்லையா, 6 அடுத்து எச் எவ்வளோ கொடுத்துருக்கான், 15. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை அப்படியே கூட வச்சுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் வந்துடலாம். 1/3 கூம்போட கன அளவு இல்லையா, பை அப்படியே கூட வச்சுக்கோங்க. r² எவ்வளோ, இங்கே எவ்வளோ சொன்னோம், 3 தான். அப்போ 3 × 3. எச் எவ்வளோ கொடுத்துருக்கான், 9 கொடுத்துருக்கான், போட்டுக்கோங்க. அடுத்து கூட்டல் குறி மறக்காமல் போட்டுக்கணும். ஏன்னா அரைக்கோளத்தை கூட்டணும் இல்லையா, ரெண்டும் ஜாயிண்ட் ஆனது தான் பார்த்துக்கணும். இந்த பாத்திரம் ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கும், கூம்பும் அரைக்கோளமும். அதனால் 2/3. இங்கே அதே பையை அப்படியே வச்சுக்கலாம். r³ என்ன, இந்த வடிவ பாத்திரனாவே ஒரே பாத்திரம் தானே. அப்போ பாத்திரத்தோட ஆரம் எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும். அப்போ 3 தான் இங்கேயும். இப்போ இந்த அரைக்கோளத்தோட கன அளவு பார்த்தீங்கன்னா r³ கொடுத்துருக்கோம். அப்போ 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 × 3 r³ இங்கே r², அதனால் 2 போட்டோம். இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடலாம். அந்த பக்கம் ப்ளஸ் குறிக்கு இந்த பக்கம் தானே இருக்குது, இதை அடிச்சிடலாம். 3 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 3 9 இங்கே கேன்சல் ஆகிடுச்சா. இப்போ பாருங்கள், பை 6 × 6 × 15 வருதா. ஓகே, இங்கே பாருங்கள் பை, இதுலேயும் 5 பார்த்துக்கோங்க. இல்லைனா இது 5 போட்டுக்கலாம். 3 9 எவ்வளோ, 27. ஓகே, 27 அது ஒன்று பார்த்துக்கலாம். அடுத்து ப்ளஸ் 2 இருக்குது. அடுத்து 5 இருக்கா, 5 இருக்குது. அதுக்கப்புறம் 3 9 இருக்குது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 5 காமனாக இருக்குது இல்லையா, 5 மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 27 இந்த 9 இங்கே பாருங்கள், 9 2 18. இங்கே 18 இருக்குது, இங்கே 27 இருக்குது. இது ரெண்டும் கூட்டணும். 5 காமனாக எடுத்துட்டுங்க. இங்கே 27 இருக்குது, இங்கே 9 ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே 2 ஒரு வேல்யூ இருக்குது. 27 9 2 18. 27 ஒரு 18 எவ்வளோ, 7 14 1 15, மீதி 1 45. ஓகே, இங்கே ஒரு 45 இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 5 காமனாக இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க, 3 9 9 27. இங்கே போட்டுன்னா இங்கே 2 இருக்குது. 3 9 9 2 18 போகிறதுக்கு பதிலாக இப்படி போட்டிருக்கேன். இல்லைனா இது குழம்பமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க.
இங்கே 18 போட்டுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் பை காமனாக இருந்துச்சு, தனியாக எடுத்துக்கிட்டேன். இது 2 கூட்டணும் இல்லையா, 18 27 எவ்வளோ, 45 போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் 5 பார்த்துக்கோங்க, இங்கே என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே அடுத்து 5 × 6 × 15 இருக்கா, இங்கே அடித்து பார்க்கலாம். இந்த பக்கம் 5 இருக்குது, இந்த பக்கம் 5 இருக்குது, அடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், 1 5 5 3 5 45, 1 3 2 6 6 12. பார்த்துக்கோங்க எத்தனை கூம்பு, அந்த கூம்பும் அதுக்கப்புறம் அரைவட்டமும் இணைந்த இது அரைக்கோளமும் இணைந்த பாத்திரம் எத்தனைன்னா கேட்டால் உங்களை 12 பார்த்துக்கோங்க. அப்போ கூம்புகளின் எண்ணிக்கை எத்தனை கூம்பில் ஐஸ்கிரீமை நிரப்ப முடியும் அப்படின்னு கேட்டால் 12. ஈஸியாக போட்டு போயிடலாம் நீங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுறது, இல்லை பெரிய உருண்டை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக மாற்றுறது, இப்படிலாம் கேட்டால் நீங்கள் கன அளவு கண்டுபிடிக்கணும். இதுக்கு மெயின் என்னென்னா நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த கணக்கெலாம் எளிமை பயன்படுத்திக்கோங்க. நன்றி. இந்த 3 கணக்குமே இனி வருங்காலத்தில் கட்டாயமாக எக்ஸாமில் கட்டுவேன். ஆல்ரெடி இது டிஎன்பிசி கொஸ்டின், அது கொஞ்சம் கவனத்தில் இருக்கட்டும். நன்றி.